அனைவருக்கும் வணக்கம். என்னோட மணத்தக்காளி கீரை செடி. மொத்தம் 3 செடி இருக்கு. இந்த கீரை செடியிலேருந்து ஏற்கனவே 2 முறை நான் கீரையெல்லாம் பறிச்சுட்டேன். நான் ஒன்லி இலைய மட்டும் தான் பறிச்சு எடுத்தேன். ஏன்னா, இந்த காய்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். அது பழமாகி அத பிள்ளைங்க சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நெனச்சேன். அதனால இந்த பழத்த எல்லாம் விட்டுட்டேன். தண்டோட நான் கட் பண்ணல. ஏன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த பழங்கள்லாம் நெறையா பறிச்சு நாங்க சாப்பிட்டுருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பசங்களுக்கும் கிடைக்கணும்னு நெனச்சேன். அதனால இந்த பழங்கள்லாம் காயிலேயே அந்த பூவா இருக்கும்போதே நான் பறிக்கவே இல்ல. அப்படியே விட்டு வச்சுட்டேன். இப்ப நல்லா பழுத்துருச்சு. இன்னைக்கு என்னோட பொண்ணு இத பறிச்சுட்டு இருக்காங்க. பறிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, "இத போயா சாப்பிடுவாங்க? இந்த கீரையே கசப்பா இருந்தது. வேண்டாம்." அப்படின்றது மாரி இருந்தாங்க. நான் "ஒண்ணு ட்ரை பண்ணி பாரு" அப்படின்னு சொன்னேன். நல்லாவே பழம் நல்லா ரைப்பா இருந்தது. ஒரு பழத்த சாப்பிட்டு பார்த்தோனே அவங்க கண்ணெல்லாம் அப்படியே பெருசாயிருச்சு. அவ்வளோ பிடிச்சிருந்தது என்னோட பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் நெறைய பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பழங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா இல்லாம நல்லாவே பெருசா குண்டு குண்டா இருந்துச்சு. பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நல்லா பழுத்தும் இருக்கு. ஒரு பழத்த சாப்பிட்டு பார்த்த பின்னாடி, இத கொத்த அப்படியே வெட்டி எடுக்கலான்னா, வெட்டி எடுக்க மாட்டேட்டாங்க என் பொண்ணு. ஒண்ணொன்னா பறிச்சு எடுத்தாங்க. ஏன்னா, இதெல்லாம் காயா இருக்காம். இதெல்லாம் பழமாகட்டும் அப்படின்னு விட்டு வச்சிருக்காங்க. மொத்தமா பறிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா, அவ்வளோ நேரம் என் பொண்ணால வெயிட் பண்ண முடியல. பறிச்சுட்டு இருக்கும்போதே ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து இருக்கிற பழங்கள்லாம் பறிச்சு அவங்க அண்ணனுக்கும் குடுத்தாங்க. வீட்ல இருக்க எங்களுக்கும் குடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மணத்தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜூஸியா உள்ள நெறைய விதைகளோட ரொம்பவே நல்லா இருந்தது. இது மொத்தமே 3 செடி தான். இதுல நெறைய நம்ம சமையலுக்காக வச்சிருக்கிற மணத்தக்காளி வத்தல தான் நான் நெறையா போட்டேன். அதுல 3 செடி தான் வந்தது. இன்னும் இந்த செடி பத்தி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். என்னோட பசங்களுக்கு இந்த பழங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிடுறதுக்கு. நீங்களும் உங்க வீட்ல உங்க குழந்தைங்களுக்கு இந்த பழங்கள குடுத்து சாப்பிட வச்சு பாருங்க. கீரையா சாப்பிடும்போது அவங்களுக்கு நெறைய பேர் பிடிக்காது. இந்த பழங்கள் ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. உங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.